Hi friends, welcome to Dana's Black channel. இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னா நார்மல் ஒரு பிளவுஸ் கட்டிங் தாங்க. ஈஸியா ஃபுல்ஃபில்லா நம்ம எப்படி ஒரு சாதா பிளவுஸை அழகா ஸ்டிச் பண்ணி எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி இன்னைக்கான வீடியோல நம்ம நல்லா தெளிவா பார்ப்போம். ஓகேங்களா, ஒவ்வொரு பார்ட்டா போடுறேன். பேக் சைடு, ஃப்ரண்ட் சைடு, கைப்பகுதி எப்படி ஸ்டிச் பண்ணி நம்ம நீட்டா எடுத்து கஸ்டமருக்கு கொடுக்கலாம். பயப்படாம இந்த வீடியோவை பார்த்து அடுத்தடுத்து நான் போடுறேன். ஒரு 1 வீக் தொடர்ச்சியா போடுவோம். அந்த வீடியோவை நீங்க பார்த்து அதன் மூலமா நீங்க தச்சு கொடுக்கறது மூலமா ரொம்ப ஈஸியா கஸ்டமரை நீங்க பிடிக்கலாம். ட்ரை பண்ணி பாருங்க. தாராளமாவே கிளாத் எடுத்து கொடுத்துருக்காங்க. 1 மீட்டர் அளவுக்கு இருக்கு, தாராளமா இருக்கு. அதனால நம்ம ப்ளூ கலர், நல்ல கலருங்க, நல்லா டார்க்கா உங்களுக்கு தெரியுது. இது வந்து நல்லா கட்டிங்லேயே ரொம்ப ரொம்ப ஈஸி. எதுன்னு பாத்தீங்க அப்படின்னா அளவு பிளவுஸ் அவங்களே கொடுத்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், நமக்கு ரொம்ப ஈஸியா நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். அது ரொம்ப ஈஸி, ரொம்ப ரொம்ப ஈஸி. எப்படின்றத ஒவ்வொரு இதா பார்க்கலாம். இன்னைக்கு வந்து நம்ம ஃப்ரண்ட் பார்ட் மட்டும் பார்ப்போம், சாரி பேக் பார்ட் மட்டும் பார்ப்போம். அடுத்து நெக்ஸ்ட் ஃப்ரண்ட் பார்ட், கை, பட்டி பகுதி எப்படி எல்லாத்தையும் தனித்தனியா கட் பண்ணி ஸ்டிச் பண்றதுன்றது வரைக்கும் நான் உங்களுக்கு டீட்டெயிலா அடுத்தடுத்த வீடியோஸ்ல எக்ஸ்பிளைன் பண்றேன். வீடியோஸ் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க மற்றும் கமெண்ட் பண்ணுங்க. கண்டிப்பா உங்களோட கமெண்ட் தான் எனக்கு ரொம்ப முக்கியம். ஓகேங்களா, கமெண்ட் பண்ணுங்க. அப்பனா தான் நான் சொல்றது எப்படி உங்களுக்கு புரியுதுன்றது நான் தெரிஞ்சுக்க வாய்ப்பா இருக்கும். இதுக்கு மேல எந்த மாதிரி உங்களுக்கு நான் சொல்லலாம், இன்னும் ஈஸியா எப்படி சொல்லலாம் அப்படிங்கறதையும் நான் தெரிஞ்சுக்க வாய்ப்பா இருக்கும். ஓகேங்களா, இது வந்து ரொம்ப பழைய பிளவுஸ் தான். அது கூட கரெக்டா இருந்துச்சு, இப்ப யார் தைக்கிறதுமே கரெக்டா இல்ல. அதனால இந்த பழைய பிளவுஸ் அளவுக்கு எனக்கு தச்சு கொடுங்க அப்படின்னு சொல்லி ஒரு கஸ்டமர் கேட்டிருந்தாங்க. அதனால அவங்க பிளவுஸ் தான் எடுத்திருக்கேன். நல்லா அயன் கையிலேயே அயன் பண்ணி, அதாவது பிகர்ஸ் நீங்க உங்களுக்கு தேவைன்னா அயன் பண்ணி பண்ணுங்க, அது வந்து நல்லதுதான். இந்த மாதிரி நல்லா நீட்டா அயன் பண்ணிக்கோங்க, கையாலேயே பண்ணுங்க, உங்களுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். ஓகேங்களா, இந்த மாதிரி நீங்க எடுத்துக்கணும். எடுத்துட்டு ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, கீழே வந்து அலைன்மெண்ட் வந்து கரெக்டா இருக்கிறதுக்காக ஃபர்ஸ்ட் எடுத்ததுமே க்ளோஸ்டு மூடிய பக்கம் வந்து நம்ம சைடு இருக்கணும். நமக்கு ஓப்பன் சைடு வந்து ஓப்பன் பக்கம் வந்து நமக்கு ஆப்போசிட்ல இருக்கணும். ஓகேங்களா, இப்ப இந்த அலைன்மெண்ட் கரெக்டா இருக்கிறதுக்கு எப்பயுமே எடுத்ததுமே ஒரு டிராப் பண்ணிக்கோங்க. துணி வந்து தாராளமாவே அவங்க கொடுத்துருக்காங்க. அது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அலைன்மெண்ட் கரெக்டா இருந்தாதான் உங்களுக்கு நீங்க அடிக்கிற தையலும் கரெக்டா இருக்கும். அது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமா இருக்கிறது. நெக்ஸ்ட் பாருங்க, அடுத்து இது பண்ணிட்டாச்சு. கீழே இந்த மடிப்பு அடிச்சிருக்காங்க பாத்தீங்களா, இது வந்து நல்லா அவங்க துணி தாராளமா கொடுத்துருக்காங்க. அதனால நம்ம கூடையே வச்சுக்குவோம். 2 மடிப்பா மடிச்சு அடிக்கலாம். அதனால இந்த அளவுக்கு நான் உங்களுக்கு கீழே மடிச்சு அடிக்க விட்டுருக்கேன். எத்தனை இன்ச் இருக்குன்னு பாப்போமா? 2.25 இன்ச் கிட்ட விட்டுருக்கேன். ஓகேங்களா, கீழே மடிச்சு அடிக்கிறது. அதாவது 2 மடிப்பு 3 மடிப்பா அடிச்சோம்னா முதுகு நல்லா டார்க், பார்டர் வந்து நல்லா திக்கா இருக்கும். இந்த 2 லைனும் நீங்க போட்டுக்கோங்க. போட்டுட்டு பேக் பார்ட் மட்டும் இப்ப நான் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கேன். ஓகேங்களா, இத கீழே உள்ளத நல்லா இந்த லைனை கரெக்டா வச்சுட்டு இந்த மாதிரி மடிச்சுக்கோங்க. மடிச்சுட்டு ஆம்கோல் இது எல்லாமே கரெக்டா இருக்க மாதிரி வச்சுட்டு எங்க நம்ம மார்க் பண்ண போறோம்ன்றத மட்டும் பாருங்க. கரெக்டா பிடிச்சுக்கோங்க. கை, ஷோல்டர். ஓகேங்களா, இது கீழே கரெக்டா நம்ம இந்த இடத்துல வச்சுக்கோ. இது வந்து கரெக்டா இப்படி கொண்டு வர முடியாது. ஏன் அப்படின்னா இந்த இடத்துல வந்து நம்ம டாட் பிடிச்சிருக்காங்க அப்படிங்கிறப்ப அந்த இது கொஞ்சம் எக்ஸ்ட்ராவா தள்ளி தான் இருக்கும். அதனால ஒரு தப்பும் கிடையாது. ஆனா இந்த இடத்த நீங்க நகர்த்தக்கூடாது. கழுத்துக்கிட்ட இது வந்து கரெக்டா அந்த இடத்துல இருக்கணும். அப்பனாதான் அளவு வந்து கழுத்தோட அளவு கரெக்டா இருக்கும். இது இவ்வளவு தூரம் தள்ளி போகுதே அப்படின்னு சொல்லி நீங்க எந்த ஒரு மூவ்மெண்ட்டும் பண்ணிடாதீங்க. இது கரெக்டான பொசிஷன். ஓகேங்களா, இந்த மாதிரி போட்டுக்கோங்க. கழுத்து நெக்கு நல்லா எடுத்து விட்டுக்கோங்க. 2ஆ ஹோல்ட் பண்ணி மடிச்சாச்சு. அவ்வளவுதாங்க. இப்ப எங்க இருந்து எங்க வரைக்கும் இருக்குன்னு சொல்லி பாருங்க. இப்படி புடிச்சுக்கோங்க. இந்த இடத்தையும் சென்டர்ல புடிச்சிட்டு நல்லா சென்டர்ல மார்க் பண்ணுங்க. ஓகேங்களா, இப்ப கழுத்தோட அளவு மார்க் பண்ணலாமா? பாருங்க, கழுத்தோட அளவு எப்படி மார்க் பண்ணு. கழுத்து இந்த இடத்துல பிடிச்சிருக்கேன்னா கரெக்டான அளவை தான் மார்க் பண்ணிருக்கேன். கரெக்டான அளவை மார்க் பண்ணிருக்கேன். நெக்ஸ்ட் இந்த சைடு
இது வந்து நமக்கு தேவையில்லை, நம்ம தைக்கும் போது நான் உங்களுக்கு சொல்றேன், இருந்தாலும் ஒரு மார்க் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் நம்ம அடிக்க போறது வந்து பேக் சைடோட உயரம். கரெக்டா இந்த பிளவுஸ் இப்படி வச்சுட்டு பேக் சைடு நல்லா தடை விட்டு இந்த கழுத்தையும் ஆம்கோலும் நகலாத அளவுக்கு பிடிச்சிக்கோங்க. பிடிச்சிட்டு இந்த மாதிரி பிடிச்சிக்கோங்க. இப்ப பாருங்க உங்களுக்கு பிளவுஸ் எவ்வளவு ஃபிட்னஸா இருக்குன்னா இந்த மாதிரி பிடிச்சிட்டு கழுத்தோட சாரி மேல் பின்பக்கம் உயரத்தை நம்ம குறிச்சிருக்கோம். ஓகேங்களா, இந்த இடத்துல குறிச்சிருக்கோம். நெக்ஸ்ட் ஷோல்டர் ஜாயினிங்ல கை ஜாயினிங் எடுத்து மார்க் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் பாருங்க, கழுத்தை வந்து கரெக்டா பிடிச்சிக்கோங்க. கழுத்தை இந்த மாதிரி கரெக்டா பிடிச்சிட்டீங்கன்னாக்கா உங்களுக்கு கழுத்தோட அந்த ஷேப் வந்து கரெக்டா கழுத்தோட இதை நீங்க கொஞ்சம் பார்டர் அகட்டி வச்சிட்டீங்கன்னா கழுத்து என்ன ஆயிரும், அகலமா போயிரும். கரெக்டா நேரா வச்சுக்கணும். இந்த மாதிரி வச்சாதான் உங்களுக்கு கழுத்து வந்து சரியா வரும். இந்த நீங்க லைட்டா ஜஸ்ட் கொஞ்சம் இப்படி மூவ் பண்ணிட்டீங்கன்னாலும் என்ன இப்படி வச்சு அளந்துட்டீங்க அப்படின்னா கழுத்து வந்து அகன்றும். அப்ப அவங்களோட ஷோல்டர் கழுத்து அகலும் போது 2 ஷோல்டர் சைடும் வந்து அவங்களுக்கு இறங்கிரும். அதை வந்து நீங்க கண்டிப்பா அளவு பிளவுஸ் வைக்கும் போது பார்க்க வேண்டிய முக்கியமான ஒரு விஷயம். இந்த மாதிரி நல்லா கரெக்டா வச்சுக்கோங்க. நான் சொல்றது உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி இப்ப கரெக்டான மார்க்கிங்ல நம்ம மார்க் பண்ணியிருக்கோம். ஷோல்டர், கழுத்தோட அகலம், பின்பக்க உயரம் முடிஞ்சிச்சா. நெக்ஸ்ட் இங்க ஆம்கோல் கிட்ட பாருங்க, கழுத்தையும் இதையும் கரெக்டா எடுத்து விட்டுட்டு ஆம்கோல் கிட்ட ஒரு லைன், அதே மாதிரி சைடு ஜாயினுக்கு ஒரு லைன், இதை மார்க் பண்ணியாச்சு. இந்த இவ்வளவுதாங்க பின்பக்க பிளவுஸ் நம்ம போட்டு மார்க் பண்றது இவ்வளவுதான். இதை அப்படியே நம்ம எடுத்துருவோம். எல்லா மார்க்கிங்குமே நம்ம பண்ணியாச்சு. ஓகேங்களா, அளவு பிளவுஸ் கொடுத்துட்டாங்கன்னா அதை விட ஈஸியான ஒரு மெத்தடு நமக்கு டெய்லருக்கு ரொம்ப ரொம்ப ஈஸிங்க. ஓகேங்களா, நிறைய பேர் இந்த ஒரிஜினல் லைன்ல ஒரு லைன் டிரா பண்றேன். இதுதான் அவங்களோட பின்பக்க உயரம். சரிங்களா, கரெக்டான உயரம் தான் நம்ம மார்க் பண்ணிருப்போம். இப்ப தையலுக்குன்னு ஒரு அளவு விடணும் இல்லையா. இனி வந்து இந்த இடத்துல வந்து நல்லா மடங்கி இருக்கு, அதை எடுத்து தையலுக்குன்னு ஒரு அளவு விடணும் இல்லையா. அந்த அளவு தான் இப்ப மேல 1/4 இன்ச்சு இல்ல ஒரு 1/2 இன்ச்சு, நீங்க எந்த அளவுக்கு தப்பீங்களோ அந்த அளவுக்கு தையலுக்கான அளவு இருக்கும். ஓகே, இது வந்து ஷோல்டர் ஜாயின் பண்ணிருக்கிற இடம், கரெக்டான மார்க்கிங். இது கழுத்தோட கரெக்டான மார்க்கிங். இதுல இருந்து இந்த பக்கம் நம்ம போட்டுறக்கூடாது. அது வந்து நீங்க கண்டிப்பா கவனிக்க வேண்டிய விஷயம். இப்ப நான் ஷோல்டரை வந்து குறைச்சிக்கிறேன், கூட்டணும் அப்படின்னா தையலுக்கான அளவு விடணும் அப்படின்னா இந்த சைடு தான் விடணும். நீங்க எங்கிட்டு விட்டுட்டீங்கன்னா என்ன ஆயிரும், ஷோல்டரோட அகலம் சுருங்கிரும். சரிங்களா, அதை மெயினா நோட் பண்ணிக்கோங்க. கரெக்டான அளவு இங்க இருக்குன்னா பக்கத்துல இந்த ரைட் சைட்ல தான் போடணும். தையலுக்கான அளவு 1/2 இன்ச்சு கிட்ட விட்டுருக்கேன் நான். கைக்கு நல்லா 1/2 இன்ச்சு கிட்ட விட்டு நல்லா தச்சிங்கன்னா நல்லா ஈஸியா இருக்கும். இது வந்து கழுத்தோட அகலம். கழுத்தோட அகலமும் அதான் இதே மாதிரி இந்த சைடு போடக்கூடாது. இதுக்கு நம்ம இந்த சைடு ரைட் சைடு போட்டோம், இதுக்கு வந்து லெஃப்ட் சைடு போடணும். ஏன்னா நம்ம இங்கதானே கழுத்தோட அகலம் எடுக்கிறோம். அப்ப இது கரெக்டான அளவு. தையலுக்கான அளவு இந்த பக்கம் போடணும். கரெக்டா ஒரு 1/4 இன்ச்சு விட்டா போதும், ரொம்ப வேணாம். ஓகேங்களா, அந்த சைடு ஷோல்டருக்கு கூட நிறைய விட்டுக்கோங்க. பட் அது வந்து நல்லா பார்டர் அகலமா போகலாம், தைக்கலாம். பட் இந்த சைடு நீங்க ரொம்ப வேண்டாம். கழுத்து வந்து லைட்டா பைப்பிங் மட்டும் நம்ம கழுத்து கிராஸ் பீஸ் லைட்டா வச்சுதான் நம்ம திருப்புவோம். அதனால ஒரு 1/4 இன்ச்சு விட்டா கூட போதும். அதே மாதிரி இங்கேயும் கழுத்து 1/4 இன்ச்சு தையலுக்கு கீழே இறக்கிறாதீங்க. இது வந்து கரெக்டான அவங்களோட முதுகோட அளவு. மேலதான் தையலுக்கான அளவை மார்க் பண்ணணும். தையலுக்கான அளவை மட்டும் எங்க மார்க் பண்றோன்றத பிகினர்ஸ் நல்லா நோட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் இது வந்து நம்மளோட ஆம்கோலோட அளவு. அந்த ஆம்கோல் அளவுல இருந்து இங்க அரைஞ்சு விட்டுருக்கோமா இல்லையா, அதே அரைஞ்சு அப்படியே அங்க கொண்டு வரணும் இல்லையா. அங்க ஒரு 1/2 இன்ச்சுக்கு ஒரு லைன், அவ்வளவுதான். இது வந்து தையலுக்கான அளவுகளை இப்ப நம்ம மார்க் பண்ணியாச்சு. இப்ப அதை அப்படியே டிராப் பண்ணிடலாம். ரொம்ப ஈஸியான வேலை. ஸ்கேல் வச்சு டிராப் பண்ணுங்க. ஓகேங்களா, இது வந்து கரெக்டான அளவு. அவ்வளவுதான், கழுத்தோட அளவு. இது நெக்ஸ்ட் இந்த அளவு நமக்கு தேவையில்லை. இது வந்து கரெக்டான அளவு. அந்த இதுல இப்படி சைடா ஜாயின் பண்ணிடாதீங்க. ஓகேங்களா, நேராவே ஜாயின் பண்ணுங்க. அது நம்ம டாட் பிடிக்கும் போது அந்த அளவானது கரெக்ட் ஆயிரும். அதனால நேரா ஜாயின் பண்ணுங்க. நிறைய பேர் சைடா கிராஸா இப்படி போட்டு எடுப்பாங்க, அது வேண்டாம். நீங்க இந்த மாதிரி நான் என்ன மெத்தட்ல ட்ரை பண்ணி பாருங்க. நேர் லைன் போட்டிருக்கேன். ஒரு 2 இன்ச்சு வந்து ஸ்கேல் அளவுக்கு தையலுக்கான அளவுகள் விட்டுருக்கேன். புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்ப பார்ப்போம் கழுத்தோட அகலம் பாருங்க எவ்வளவு வச்சிருக்கோம் அப்படின்னு.
ஒரு 2.25 இன்ச் கிட்ட தான் வச்சிருக்கோம். போதும். ரொம்ப அவங்க வந்து ஷார்ட்டாவும் இருப்பாங்க, வெயிட்டும் இருக்க மாட்டேங்குது. இந்த அளவுக்கு உங்களுக்கு வச்சா போதும். கழுத்தோட லென்த் எவ்வளவு இருக்குன்னு பார்ப்போமா? 8 இன்ச் இருக்கு. சூப்பர், அழகா தாராளமா வரும். பின்னாடி பின்பக்க உயரம் நம்ம கரெக்டா தான் மார்க் பண்ணிருக்கோமா அப்படின்னு உங்களுக்கு ஒரு டவுட் வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன். இந்த பின்பக்கம் அளவு கரெக்டா மெஷர் பண்ணி பாருங்க. 5.5 இன்ச் இருக்கு. அதே 5.5 இன்ச் இங்க இருக்கான்னு பாருங்க. கரெக்டா 5.5 இன்ச் இருக்கு. அதே மாதிரியே கழுத்தோட அளவு தான் நீங்க இப்படி வச்சு இப்படி நோட் பண்ணணும்ன்ற அவசியமே இல்லை. ஃபுல் உயரத்தை எடுங்க. ஃபுல் உயரம் எவ்வளவு இருக்குன்னு சொல்லி லென்த்தை கனெக்ட் பண்ணுங்க. ஃபுல் உயரத்தை கனெக்ட் பண்ணீங்களா? இப்ப இந்த அளவு ப்ளவுஸ் கூட வேண்டாம். இந்த இதுல பாருங்க, ஃபுல் உயரம் கரெக்டான அளவுல பாருங்க 13.25 இன்ச் இருக்கு. இப்ப 13.25 இன்ச் ஃபுல் உயரம்னு வச்சுக்கோங்களேன். அப்ப அதுல கழுத்தோட அகலம் எத்தனை பார்த்தோம் நம்ம? 5. அது இப்படி எடுத்துருங்க. 5.5 இன்ச்சு. அப்ப 5.5 இன்ச்சு இங்க நோட் பண்ணிருங்க. அவ்வளவுதான். மீதிய கழுத்தோட அகலம். இதை அளக்க முடியலன்னா இந்த பின்னாடி முதுகு பக்க பார்டர் எவ்வளவு வருதுன்றத நோட் பண்ணிட்டீங்கன்னா ஈஸியா நம்ம பிளவுஸை வந்து கட் பண்ணிடலாம். ஓகேங்களா? இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நிறைய பேருக்கு இந்த ஆம்ஹோல் கிட்ட லைன் போடுறது, வரைகிறது, டிராப், அதுக்கு இந்த ஸ்கேல் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். கரெக்டா இதோட சென்டர் பாயிண்ட் நோட் பண்ணிக்கோங்க. இங்க மேலேயும் சென்டர் பாயிண்ட். இது அப்படியே அந்த சென்டர் பாயிண்ட் ஜாயின் பண்ற மாதிரி வச்சுட்டு அப்படியே ஒரு லைன். இவ்வளவுதாங்க ஆம்ஹோல். உங்களுக்கு அழகா இந்த இடத்துல வந்து எந்த ஒரு என்ன சொல்றது, எதுவுமே துணி சுருக்கம் இல்லாம நீட்டா இருக்கும் பேக் பார்ட்டுக்கு. இது வந்து நல்லா யூ ஷேப்ல எடுங்க. யூ ஷேப்ல எடுத்தீங்கன்னா அழகா இருக்கும். இதுவுமே இந்த ஸ்கேல் வச்சு டிரா பண்ணாலும் இந்த மாதிரி பண்ணிக்கலாம். ஓகேங்களா? நல்லா யூ ஷேப்ல எடுங்க. உங்களுக்கு சூப்பரா வரும் கழுத்தோட அகலம். இன்னொரு தடவை நான் உங்களுக்கு போட்டு காட்டுறேன் பாருங்க. இதுதான் கரெக்டான அளவு. பாத்தீங்கன்னாலே தெரியும், எல்லாமே கரெக்டா பர்ஃபெக்டா இருக்கு. ஆம்கோல் இவ்வளவுதாங்க பின்பக்கம் நம்ம எடுக்க வேண்டியது. இந்த மாதிரி ஈஸியா அழகா நம்ம பின்பக்கத்தை எடுத்துடலாம். இன்னைக்கு பின்பக்கத்தை எந்த மாதிரி கட் பண்ணி எடுக்கணும் அப்படின்ற வீடியோவை நம்ம தெளிவா பார்த்தோம். நெக்ஸ்ட் முன்பகுதி, பட்டிப்பகுதி எல்லாமே அழகா எப்படி தனித்தனியா சொல்றதுன்றத வீடியோவை வரிசையா போடுறேன். பார்ட் 1 பார்ட் 2 தான். வீடியோவை ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. இது பின்பக்க அளவுகளை அளவு பிளவுஸ் வச்சு மார்க் பண்ணி எடுத்தது. உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். புரிஞ்சிருந்துச்சுன்னா மறக்காம எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. வேற இதுல ஏதாவது டவுட்ஸ் இருந்தாலும் எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. நான் உங்களோட கமெண்ட்டுக்கு கண்டிப்பா ரெஸ்பான்ஸ் பண்ணுவேன். இந்த எடுத்துருக்கிறது உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பின்பக்கம் ஈஸியா தெளிவா சொல்லி கொடுத்துருக்கேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பார்த்ததுக்கு தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். அது மட்டும் இல்ல, நெக்ஸ்ட் இப்ப நம்ம அந்த கட்டிங்கையும் சேர்த்து பார்த்துடலாம். ஓகேங்களா? எப்படி பிளவுஸ நீட்டா அந்த லைன்லயே கட் பண்றதுன்றதையும் பார்க்கலாம். இப்ப நம்ம இந்த பின்பக்க பிளவுஸ அப்படியே கட் பண்ணி எடுத்துடலாமா? பேக் பார்ட் தெளிவா பார்த்தாச்சு. இது வந்து நம்ம அலைன்மெண்ட் சரியா இருக்கிறதுக்கான்னு போட்ட லைன். ஓகேங்களா? இதை கட் பண்ணியாச்சு. இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. ஃபுல்லாவே கட் பண்ணாலும் ஓகே தான். இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் கழுத்து நல்லா வளைச்சு லைன்லயே டிரா பண்ணுங்க. அப்பதான் உங்களுக்கு நீட்டா வரும். நான் எப்படி வளைச்சு டிரா பண்றேன். தையலுக்கான அளவுல கரெக்டா போடுங்க. பாருங்க பின்பக்கத்தை எவ்வளவு சூப்பரா நம்ம கட் பண்ணி எடுத்தாச்சு. இதுல வந்து இன்னொன்னு பாத்தீங்கன்னா இங்க பின்பக்கம் லைன் இங்க இருக்கும். இதுவே இந்த சைடு லைன் இருக்காது. அப்ப தைக்கும் போது கொஞ்சம் நேரா வர்றதுக்காக இந்த சைடு ஒரு கட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி இங்க ஆம்கோல் கிட்டையும் மார்க் பண்ணதை கரெக்டா கட் பண்ணிக்கோங்க. இதுதான் முக்கியம். நம்ம தைக்கும் போது ஈஸியா இருக்கும். ஓகேங்களா? பின்பக்கம் தெளிவா உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். கட் பண்ணி எடுத்தாச்சு. நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா இந்த பகுதியை அப்படியே நம்ம என்ன பண்ணிடலாம் தெரியுமா? பட்டி பகுதிக்கு கட் பண்ணி எடுத்துருவோம். பட்டிக்கு வந்து நான் அளவு பிளவுஸை வச்சு அளந்தோ வச்சோ பார்க்க மாட்டேன். என்னோட வீடியோவை ரெகுலரா பாக்குறவங்களா இருந்தா கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும்.
ரெகுலரா வாட்ச் பண்ணுங்க. நான் எப்படி பட்டி பகுதியா ஈஸியா ஜாயின் பண்ணுவேன், கட் பண்ணுவேன்றதையும் அடுத்தடுத்து நம்ம வீடியோஸ்ல வரிசையா பார்க்கலாம். ஓகேங்களா? இந்த பட்டி பகுதியை நம்ம இதை எப்படி எடுத்து வச்சுக்கணும். பேக் பார்ட் பட்டி பகுதி 2 இன்னைக்கு நம்ம பார்த்துருக்கோம். அடுத்தடுத்து நெக்ஸ்ட் வீடியோஸ்ல நம்ம பேக் பார்ட் முடிச்சாச்சு. இது ஃப்ரண்ட் பார்ட் கை எப்படி கட் பண்றது, எப்படி ஸ்டிச் பண்றது அப்படின்றத தெளிவான விளக்கத்தோட பார்க்கலாம். ஓகேங்களா? இன்னைக்கு பேக் பார்ட் எடுத்துருக்கிறது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். தெரியாதவங்க மறக்காம எனக்கு கமெண்ட் பண்ணி டவுட் கேளு. ஓகே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.